கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென் சொல்லுவோம். 10 மாசம் கடந்து போகும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். பெரிய நன்மை என்ன? ஒரு ஜீவனை கர்த்தர் காப்பாற்றுறார். எங்கு பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எங்கு பார்த்தாலும் தற்கொலை, எங்கு பார்த்தாலும் மரண ஆபத்துகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஒவ்வொரு நாள் கடந்து போகும்போதெல்லாம் இவனை நன்மை செய்து கொண்டே இருக்கிறாரு. சொல்லும் சுவாசிக்கிற சுவாசம் கூட கர்த்தர் கொடுத்த பெரிய நன்மை நமக்கு. அதில் சொல்லுவோமா, உலகத்தை விட மதிக்க முடியும் நம்முடைய சுவாசமாகி ஜீவன் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை காக்கிற ஒரு மிகப்பெரிய தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாங்கள் வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அப்படி கர்த்தரை பாடும்போது இன்னும் கர்த்தர் பலப்படுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் கர்த்தரை பாட பாட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராகமா பாடுவோம் அப்படியே இல்லை, கர்த்தரை பாடியே தீர வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு கர்த்தரை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாயோ மேல் தேவனுடைய வல்லமை இறங்கிச்சே இருக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிச்சே இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கிச்சே இருக்கும். கர்த்தருடைய கிருபை இறங்கிச்சே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நன்மை செய்தபடியால் அல்லேலூயா. சொல்லுங்க, நமக்கு எத்தனை போராட்டம் ஏற்படுகிறது, எத்தனை கஷ்டம் உண்டாக எல்லாம் கர்த்தர் மாற்றிக்கொண்டு வருகிறாரு. இவன் நன்மை செய்திருக்கிறாரு. கர்த்தர் பிள்ளை கர்த்தர் பாதுகாத்தாரு. கர்த்தர் பேரப்பிள்ளை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரு. என்ன காரணம்? இவன் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப சபைக்கு வந்து அவர் பாடும் பொழுதுதான் நாம் சந்தோஷப்பட்ட நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பாட பாட மகிமை இறங்கிட்டே இருக்கும். பிரசன்னம் இறங்கிட்டே இருக்கும். கர்த்தரை பாடும்போது குறைவெல்லாம் தேவன் நிறைவாக்கி கொண்டிருக்கிறாரு. கர்த்தரை பாடும் பொழுது மனசுக்கு பெரிய சமாதானம் கிடைக்கிறது. நீ கர்த்தரை பாடும் பொழுது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. கர்த்தரை பாடி அவர் நாமத்தை மேம்படுத்தும் போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு வசனத்தில் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. 2 நாளாகமம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவம், the holiness. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க.
பரிசுத்தமுள்ள கர்த்தர் ஆண்டவர் படுத்த உலகத்திலேயே எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை கோடி தெய்வம் இருந்த உலகத்தில் உண்மையான கர்த்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பரிசுத்தமுள்ள கர்த்தரை துதிக்கவும். அல்லேலூயா. சொல்றது யாரு? ராஜா சொல்லுகிறான், யோசபாத். அல்லேலூயா சொல்லுமா, கர்த்தரை துதிக்கும்போது தாங்க யுத்தத்துல பெரிய வெற்றி கிடைக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஜெயம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுப்பாரா? பாருங்க, யுத்தம் ஏற்பட்டது யோசபாத் காலத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 கூட்டம் வருகிறார்கள் அவரை மேற்கொள்வதற்காக. யோசபாத்தை தேவனுடைய மனுஷ கர்த்தர் ஸ்தோத்திரனுடைய ராஜாவா இருக்கிறான். ஆனா வசனம் வாசிக்கும், கர்த்தரை பாடவும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஆயுதம் அணிந்தவர்களும் முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள். the praise the Lord. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. அந்த யுத்தத்துல யோசபாத் ராஜா பட்டயத்தை பயன்படுத்தல, ஈட்டியை பயன்படுத்தல, யுத்த வீரர்களை பயன்படுத்தல. அவன் பயன்படுத்தின ஒரே ஒரு ஆயுதம் துதியை பயன்படுத்தினான், ஸ்தோத்திரத்தை பயன்படுத்தினான். கர்த்தரை பாட துதிக்க ஆரம்பித்தான். பெரிய வெற்றி உண்டாயிற்று யுத்தத்துல. அல்லேலூயா. 3 கூட்டம் வராங்க. அம்மன் புத்திரர், சேயீர் புத்திரர், அல்லேலூயா. 3 டீம் வராங்க. ஒரு டீமை க்ளோஸ் பண்றதுக்காக. யோசபாத் செய்த காரியம் என்ன? அவர் மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு போர் வீரர்களா இருக்கிறாங்க, யுத்த வீரர்களா இருக்கிறாங்க. எதையும் பயன்படுத்தாதபடிக்கு அவன் செய்த ஒரே ஒரு காரியம், எல்லாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். சின்ன பிள்ளைங்க துதிக்கிறாங்க, பெரியவங்க துதிக்கிறாங்க. கர்த்தரை துதிக்க 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 யுத்தம் தலைக்கீழ மாறிவிட்டது. ஆமென். Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் சுவாசிக்கீங்க? உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க அதை குறித்து யோசித்து கலங்காதபடிக்கு சற்று முழங்கால் படிட்டு கர்த்தரை துதிச்சு பாருங்கள். 1/2 மணி நேரம் வெற்றி பெற்றுடுவீங்க, ஜெயம் பெற்றுடுவீங்க. கர்த்தர் குழப்பம் மாத்திடுவார். பெரிய ரகசியம் அது. இல்லை நீங்கள் உட்கார்ந்து யோசித்து கலங்கி வேதனைப்படுகிறத விட ஒரு மிகப்பெரிய குழப்பம் வரும், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்யணும்? சற்று முழங்கால் படிச்சு, ஆண்டவரே உங்களை துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் எவ்வளவா துதிச்ச ஒரு நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்களோ முடிவிலே பெரிய ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை எப்பொழுது? கர்த்தரை பாடும் பொழுது. அல்லேலூயா. யோசிப்பீங்க, எனக்கு பாட்டு பாட தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது. நீ பாடு கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன பாடு இயேசு நாமத்தில். கர்த்தர் ராகத்தை பார்க்கல, நீ வாய்க்கு பாட்டு பாடினா போதும். கர்த்தர் மகிமைப்படுகிறார், கர்த்தர் சந்தோஷப்படுகிறார், கர்த்தரோட உயர்த்தி கொண்டு வருகிறார். அதான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரை பாடுவதற்காக பாடுவதை ஆயத்தப்படுத்தினாரு யோசபாத் ராஜா. ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, அவன் செய்த ஒரே ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன? எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சேனை அங்கிருந்து இறங்கி வந்தது. யுத்த வீரர்கள் கர்த்தரை சுத்தம், கர்த்தரை யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீங்க தேவனை பாடி துதிக்கும் பொழுதுதான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வழிகளை திறப்பர் ஆண்டவரே, தடையை கர்த்தர் நிச்சயமாக உடைப்பாரு. அல்லேலூயா. அதை பாருங்க, பவுல் சீலா சிறைச்சாலையில கையில கட்டப்பட்டிருக்குது. அல்லேலூயா. சிறைச்சாலை மூடப்பட்டிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் செய்த காரியம் என்ன? ரத்தமெல்லாம் உடம்புல ஊற்றப்படுகிறது, உடம்பெல்லாம் காயமா இருக்குது. கர்த்தர் பவுல் சீலாவுக்கு குடும்பத்தை கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கட்டப்பட்ட அவர்கள் பிரச்சனையை பார்க்கல, தன்னுடைய காயத்தை பார்க்கல, வாயத்திலிருந்து இயேசுவை துதிக்க ஆரம்பிச்சாங்க, தெய்வத்தை மேம்படுத்த ஆரம்பிச்சாங்க. சிறைச்சாலைகள் அது ஆரம்பித்தது. கட்டுகளை கிழண்டு போயிடுச்சு. யாரும் சாய்ப்போடு திறக்கல, அந்த பூட்டுகளை தானாக திற உண்டது. எப்படி ஆயிற்று? பவுல் சீலாம் கர்த்தரை துதிக்க 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 துதிக்கும். கர்த்தரை பாட 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 பரலோகம் இறங்கி வந்தது, சேனை இறங்கி வந்தது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. உட்கார்ந்து தீர்க்கதை பேசுறதை விட, வீணா யோசிக்கிறத விட, அந்த நேரத்தில் தேவசமத்தை முழங்கால் படிட்டு ஒரு பாட்டை பாடி சோமனை கத்த துதிச்சு பாருங்க. கத்த தலைக்கிட மாத்திருவார்கள். காரியம் மாற்றதான் முடியும். எப்பொழுது? கர்த்தரை பாடும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம், அப்போஸ்தலர் 16:23 முதல் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:23 முதல் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேக அடி அடித்த பின்பு, சத்தமா சொல்லுங்க. நம்ம சின்ன வயிற்று பாட்டு பாட முடியல, தூங்குற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வசனம் வாசிக்கிற பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அவர் செய்த ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன? கர்த்தரை தூஷிக்கவில்லை, கர்த்தரை குறை சொல்லவில்லை. அவர் செய்த காரியம் என்ன? வாசிக்கலாம்.
அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமா விஐபி 2 பேருமே. பவுல் பெரிய விஐபி, சீலாவைக்கு ஊழியக்காரன் பெரிய விஐபி, 2 பேருக்கும் செக்யூரிட்டி. கத்த பயங்கரமான ஒரு கத்த சுத்த எஸ்கார்டு கத்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆமென் சொல்லுவா. உன்னை சாத்த பத்திரப்படுத்துவான் ஜெபிக்க முடியாதபடிக்கு. அல்லேலூயா. பிசாசு நாவை கட்டுவான், உன் சிந்தையை கட்டுவான், உன்னை கையை கட்டிடுவான். ஆனா நீ வாயை திறக்கும் தேவன் எல்லாம் செய்து முடிக்கிறார். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கத்தர் ஸ்தோத்திரம். பவுல் சீலாவும் பத்திரப்படுத்துவான கத்தர் ஸ்தோத்திரம். எப்பொழுது சிறைச்சாலையிலே சாத்தானை பத்திரப்படுத்திடுவான், நீ வெளியே வராதபடிக்கு. ஊழியம் செய்வதை சாத்தானை பத்திரப்படுத்தி கொண்டிருப்பான். கர்த்தர் உடைச்சு வெளியே கொண்டு வருவார். சாத்தான் காது கட்டு போடுவான், சாத்தான் கை கட்டு போடுவான். என்ன கட்டு போட்டாலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது எல்லாம் கழண்டு கீழே விழுந்துடும். காதுக்கு கட்டு போடுவான், நீ ஒழித்து போக முடியாம, நீ ஜெபிக்க முடியாம, நீ ஸ்தோத்திரம் பண்ண முடியாம ஒரு நாள் கட்டு போட கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை கட்டி பிசாசு போட்டாலும் தேவன் அறுத்து உடைக்க வல்லவராக இருக்கிறார், தப்பிக்க வல்லவராக இருக்கிறார், தேவன் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். உண்மை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை மேல உயர்த்தி அடுத்த வசனம் வாசிக்கலாம். நடுராத்திரியிலே பாருங்க ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய வலி எப்ப அதிகமா இருக்கும்? நைட்ல தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். அடிப்பட்ட வலி எப்ப அதிகமா இருக்கும்? நைட்ல கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ கையெல்லாம் கட்டப்பட்டு இருக்குது, தேவனுக்கு ஸ்தோத்திரம். உடம்பெல்லாம் ரணமா இருக்கு, உடம்பெல்லாம் காயமா இருக்கு, ரத்தம் வடிந்து கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். பவுல் பண்ண காரியம் என்ன? அல்லேலூயா. அவன் பயந்து உட்கார் நடுங்கல, கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான், தேவனை மேம்படுத்த ஆரம்பித்தான். கர்த்தரை துதிக்க வாசிக்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, அவன் நல்லா இருக்கிறான் ஜெபம் பண்றதுக்கு. அல்லேலூயா. தொழுமத்து கட்டப்பட்டு தொங்கிட்டுக்கிறான். கர்த்தர் சொல்ற கை தட்ட முடியாது, எல்லாம் கட்டப்பட்டு இருக்குது. ஆனா அவன் செய்த காரியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அகற்றும். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்களாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவரை குறை சொல்லல, கர்த்தரை குற்றப்படுத்தல. அவன் செய்த காரியம் என்ன? ஜெபம் பண்ணி வாசிக்கலாம். தேவனை துதித்து பாடினார்கள். கையில பாட்டு புஸ்தகம் இல்ல, கையில மைக் இல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த பாட்டு தேவன் கேட்டாரா? பரலோகம் கேட்டுச்சா? போல் பாடப்பட்ட பரலோகம் கேட்டுச்சா? சத்தமா சொல்லுங்க. பரலோகம் கேட்டது, தேவசேனை கேட்டது, தேவஸ்தானை இறங்கி வந்திருக்கிறது. பெரிய ஒரு சிறைச்சாலை, சுற்றிலும் மதில்கள் பயங்கரமா இருக்கும். இரும்பு கேட்டு கர்த்தரை சொல்ற கையில விலங்கு மாட்டப்பட்டிருக்குது. எப்படி கர்த்தர் செய்யறாங்க? கர்த்தரை துதிச்சு பாட ஆரம்பித்தார்கள். கர்த்தரை பாடி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கிச்சு. சிறைச்சாலைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சு. சிறைச்சாலைக்குள்ள கர்த்தருடைய கரம் இறங்கிச்சு. கர்த்தர் எல்லாத்தையும் உடைச்சு நிற்கணும். நான் விசுவாசிக்கிறேன், பவுல் தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. அதெல்லாம் சொல்லும். சாத்தானுக்கு எத்தனை கட்டுப்பாடு வீட்டில் உட்காரம் தேவனை குறித்து பாடப்படுது. கர்த்தர் வழி திறந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் தடைகளை உடைக்கிறாரு, கர்த்தர் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. தேவ சனமே, அந்த தேவன் இன்னைக்கு மாறவில்லை. ஆண்டவருக்கு பவுல் சீலாம் கட்டப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை துதிக்கிறான் போது, கர்த்தரை பாடும் பொழுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத் பெரிய வெற்றி பெற்றார், யுத்தத்தில் ஜெயம் பெற்றார். இங்க பாரு, சிறைச்சாலையில 2 பேர் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. ஜெபம் பண்ணி துதித்து பாட ஆரம்பித்தார்கள் பவுலும் சீலாவும். அல்லேலூயா. நடந்தது என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. சடுதியிலே, சடன்லி, சடுதியிலே, பிரைஸ் தி லார்ட். இவை பொழுதிலே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கீ திறக்கணும்னா கூட 2 நிமிஷம் ஆகும் பூட்டு திறக்கிறதுக்கு. எத்தனையோ பூட்டு போடப்பட்டிருக்கு. மெயின் வாசல், நடு வாசல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் தாண்டி உள்ள வந்தா திறக்கணும். இந்த கீயை ஒருத்தர் வச்சுங்க, ஜெயிலர் வச்சுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீ திறக்க முடியாத ஒரு பூட்டு விலங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சடுதியிலே இந்த பாட்டு சத்த பரலோகத்தில் கேட்ட உடனே கர்த்தர் தூதனை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே
வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே. இப்போ ஆண்டுகிட்ட சும்மா தோற்றம் என்று பாட்டு போதும் ஆண்டவரே. இந்த பவுலுக்கு அதே பவர், இந்த ஜபத்தின் பவர், இந்த பாடல் பவர் எனக்கு வேணும் ஆண்டவரே. கேட்பீங்க தேவ சமூகத்தில் எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நம்ம 50 பாட்டு 10 பாட்டு 100 பாட்டு பாடுறோம், ஒரு கிரியை பார்க்க முடியல. அந்த கட்டப்பட்ட நேரத்தில் பவுல் சிம்பிளா பாடி கர்த்தரை மையப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, எந்த மைக் இல்லை, எந்த ஆரவாரங்கள் இல்லை. கர்த்தரை பாடும் பொழுது பரலோகத்தின் மேன்மை இறங்கிற்று, சர்வ சேனை இறங்கிற்று. கர்த்தர் பூட்டை உடைச்சாரு. செய்வது வந்து பார்க்கிறான், சடுதியிலே சிரஸ்தான அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. How is possible brother? ஒரு சின்ன பாட்டுக்கு பூமி அதிர்ந்தனா, நீ பாடுற பாட்டுக்கு பரலோகம் அசைய ஆரம்பிக்கும், சத்துரு அசைய ஆரம்பிப்பான், மந்தமெல்லாம் உடைய ஆரம்பித்து விடும். தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடுற பாட்டு தேவன் மைமையை பாடும் உள்ளது. எந்த பிரச்சனை இயேசு உடைக்க வல்லவராக இருக்கிறார், நொறுக்க வல்லவராக இருக்கிறார். மனிதனுக்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பவுல் ஜெபித்து பாட ஆரம்பித்து சிறைச்சாலையிலே சிறைச்சாலை அஸ்திவாரம் எல்லாம் அசைய ஆரம்பித்தது. இப்ப கட்டுற பில்டிங் அந்த காலத்துல அதான் பயங்கரமான பில்டிங், பயங்கரமான மதில் சுவர், பயங்கரமான காம்பவுண்ட். அது அசைதுன்னு சொன்னா அவங்க பாடின பாட்டு எத்தனை மகிமை தெரியுமா? இதை சொல்லுவோம். நீ பாருங்க, 10 கீபோர்டு, 10 ரிதம் பேர்டு, 10 தபலை வச்சு வாசிக்கிறாங்க. ஒரு பிசாசு ஆட மாட்டேங்குது, ஒரு கட்டு உடைய மாட்டேங்குது. அப்படி பவுல் கிட்ட எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, எந்த மைக் இல்ல. 2 பேர் கட்டப்பட்டு வாய்த்தந்த பாட்டு பாடுறாங்க. பாடத்தக்க துதிக்கும் பொழுதாங்க சிறைச்சாலையை பயப்பட ஆரம்பித்தது. இது நடந்த உண்மைதானா? நடந்த உண்மை சம்பவம். இதை போய் கட்டுக்கதையில் எழுதப்பட்டது. நடந்த உண்மை சம்பவம். பவுல் ஜெயிலுக்கு போனாரா? ஜெயிலுக்கு போனாரு. கட்டப்பட்டாரா? கட்டப்பட்டாரு. பாட்டு பண்ணாரா? பாட்டு பண்ணாரு. சிறைச்சாலை அதிர்ந்ததா? அதிர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமுள்ள வரம் இன்றைக்கு மாறாம இருக்குது. நீங்களா இன்னும் ஆவில உருவப்பட்டீங்கன்னா உங்க வீட்டுல சாப்பிட்ட எத்தனை கட்டு வச்சாலும் சுக்குநூறா ஒடுங்கி போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சின்ன பிரச்சனை வந்தா கூட சோர்ந்து உட்கார்ந்துக்கிறோம், சின்ன குழப்பம் வந்தா சோர்ந்து உட்கார்ந்துக்கிறோம். ஆனா பவுல் கைகள் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் ஒழுகி கொண்டிருக்குது. எப்படிப்பா பாட்டு வரும், எப்படி ஜபம் வரும்? ஆனா ஜபம் பண்ணாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் எவ்வளவு பாடுகிறியோ கர்த்தர் நெருக்கத்தை மாற்றி விசாரத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு தேவன் நம்பிவன் பாட்டு பாடுறோம். ஆனா பவுல் தேவன் தேவனா இருக்கிறாரு. நீங்க கர்த்தரை உண்மையா பாடும் பொழுது வீட்டுல கட்ட உடைச்சு நிர்மலமாக்குவாரு. சாத்த எத்தனை மந்திரம் வச்சாலும் எத்தனை காரியம் பண்ணாலும் கர்த்தரை தவிடுபடி ஆக்கிடுவாரு. கர்த்தர் உடைச்சு தீருவாரு. கர்த்தர் நொறுக்கி போடுவாரு. ஹல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறாரா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அவங்க பெரிய பரபரப்பு உண்டாயிடுச்சு. இன்னைக்கு மீடியா நிறைய இருக்குது. ஊடகம் வந்து ஊடகம் வரலங்க, ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை. ஜெயில வந்து பார்க்கணும், எல்லாம் திறந்து இருக்குதாப்பா. என்னாச்சு? பூட்டின சாவி பூட்டினபடி கையில் இருக்குது, எல்லாம் திறந்து கிடக்குது. சரி சார், எப்படி ஆயிடுச்சு? சின்ன பாட்டு தான் பாடினாங்க பிறகு சிறைச்சாலை. 1 மணி நேரம் வொர்ஷிப் பண்ணல, சின்ன பாட்டு கர்த்தரை மேம்படுத்தினாங்க. எனக்கு பெரிய கேள்வி, எப்படி ஆண்டவை சாத்தியமாகும்? அதெல்லாம் சொல்லுங்க. ஒரு பூட்டை உடைக்கினாலும் சுத்தி தேவைப்படும், இடமார் தேவைப்படும், அப்பதான் உடைக்க முடியும். கையில பூட்டு விலங்கு எல்லாம் திறந்து கீழே கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த கர்த்தர் உண்மையை கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு திருக்க அறிவுரையா ஒரு தீர்வு நிச்சயமா கிடைக்கும். எத்தனை வருஷமா எத்தனை மாசமா சாத்தாவனை நெருக்கி கொண்டே இருக்கிறான். முன்னேற முடியாதபடிக்கு, வளர முடியாதபடிக்கு, சந்தோஷமா இருக்க முடியாதபடிக்கு, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு சரீர போராட்டம், 2 அழுத்திட்டே இருக்குது. நீ சொல்லு, நான் பவுலை போல மேற்கொண்டு வெளியே வருவேன். என் ஜபத்தினால, என் துதியின் மூலமாக, என் பாடல் மூலமாக சாத்தோட கோட்டை கீழே விழுந்து விடும். கர்த்தர் சாத்தானை உடைத்து விடுவார். ஹல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா, ஆண்டவரே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய உணர்வு ஏற்படுகிறது. ஆண்டவரே, சிறைச்சாலை அசைந்ததும் வாசிமா வசனத்தை
கதவுகள் திறவுண்டது. பிரதர் இப்ப வச்சீங்கன்னா நான் டுபாக்கு இருக்காது, அது இல்லை. எல்லாம் இரும்பு கேட்டு, உயரமான கேட்டு, இட்லி பத்தடி கேட்டு, பயங்கரமான இரும்பு கதவுலாம் தானா திறக்குது பிரதர். அல்லேலூயா. நம்மளாம் யோசிச்சு எப்படி நடந்துச்சு? திறந்து விட்டாங்களா? என்ன உடைச்சாங்களா? இந்த பாடின பாட்டு எல்லாத்தையும் உடைக்குது. இதெல்லாம் வருகின்ற காலங்களில் இப்படி வாழ கற்றுக்கொண்டா நீங்க ஜெயிச்சுட்டே வருவீங்க, தோற்று போக மாட்டீங்க. சாத்தா செத்து போன பாம்பு அவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செத்து போன பாம்பு அது. ஆண்டு கல்வாரில் தனி நசிக்கிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிங்க? எப்போ சிலுவைக்கு போய் வெளியே வந்தாரோ சாத்தான் செத்துட்டான், தோற்று போயிட்டான். நம்ம தான் பயந்து உட்காந்துக்கிறோம். அதாயிடுமா, இதாயிடுமா, இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, நமக்குள்ள பெரிய கேள்விக்குறி உண்டாகும். பட் வாட் இஸ் த பைபிள் சேஸ்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே சின்ன பாட்டு பாடினாலுமே கதவு திறக்குது, கூட்டு உடையுது, சாவி இல்லாமே. அப்போ உன் பாட்டு சரியா இருந்தா உங்க வீட்டு கட்டு உடையும் அல்லவா, கட்டு உடையும் அல்லவா, கட்ட வடித்திருப்பார் அல்லவா, நிச்சயம் திறப்பார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது இதோ வானம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ மகிமைய தூதன் நம்முடைய சபைக்குள் இறங்கி இருக்கிறான், சபைக்குள் வந்து கொண்டிருக்கிறான். சங்கீத பகுதியிலே தேவன் இடைப்படுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் கிரியை செய்கிறார். கிருஷ்ணன் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்வாரால் அற்புதம் நடக்குமா உங்களுக்கு? தேவன் செய்ய முடிப்பார். I believe word of God. I believe Jesus Christ. Hallelujah. நான் எதை நம்புகிறேன், எதை விசுவாசிக்கிறேன்? I only hope for Jesus Christ. இயேசு நம்பிக்கொண்டு இருக்கிறேன். என் நம்பிக்கை ஆண்டவர் தான். என்ன நடந்தாலும் சரி, எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பாடு வந்தாலும், உயிரே போனாலும் என் நம்பிக்கை விட்டு விலகி வர மாட்டேன். என் முழு நம்பிக்கை ஆண்டவர் தான் சொல்லி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் வசனம் வாசிக்கும் கர்த்தனுக்கு நன்மை செய்தபடியால் அவரை அப்ப நன்மை செய்யற ஆண்டவர் உபத்திரத்தை கொடுக்கிறாரு. பவுல் சில அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படிங்க பாட்டு வந்துச்சு? பாட்டு வந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், எவ்வளவு நெருக்கப்படும் போதெல்லாம் உன் ஜபத்தை விடாம, உன் துதியை விடாம, உன் பாட்டை விடாம, உன் முடித்த விடாம செய்து கொண்டுற முடிவு நீ தான் ஜெயிக்க போற. பிரச்சனை ஜெயிக்காது, நீ தான் ஜெயிப்ப. குழப்பம் ஜெயிக்காது, நீ தான் ஜெயிப்ப. மந்திரம் ஜெயிக்காது, நீ தான் ஜெயிப்ப. சாத்தான் ஜெயிக்க மாட்டான், நீ தான் ஜெயிக்க போற. கர்த்தர் நிச்சயமா செய்வார். நம்புற மாத்திரம் ஒரு கையை மேல உயர்த்தி ஆண்டவரே இந்த வசனம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளை நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகத்தில் மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய ஒரு வெப்பன்ஸ், மிகப்பெரிய ஆயுதம் கர்த்தருடைய துதி, கர்த்தருடைய பாடல், கர்த்தருடைய ஜெபம். இது கரெக்டா செய்யும் போது என்ன முட்டுக்கிட்டு கர்த்தர் ஒழிச்சு வெளியே கொண்டு வந்துருவாரு. கர்த்தர் செய்வார். நம்புற மாத்திரம் ஆண்டவரே என் தேவன் செய்ய போறீங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா உங்களுக்கு? பைபிளை கீழே வைத்து விட்டு கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். So